அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு அற்புதமான ஆங்கில புத்தாண்டு நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க, அனைவரும் வீடியோல வாங்க. ரெண்டாயிரத்தி 25 கரைந்து, இன்னும் சொல்ல போனால் 2025 கழிந்து, இந்த மார்கழி மாதத்துல கழிந்து 2026 புத்தாண்டு துவங்கிவிட்டது. நம்முடைய புத்தாண்டு சித்திரை 1 என்றாலும் கூட பெரும்பாலான அன்பர்கள் புத்தாண்டை கொண்டாட துவங்கிவிட்டார்கள். கொண்டாட துவங்கிய பிறகு இல்லை இல்லை என்று நாம் மறுப்பதற்கு காரணங்கள் தேட வேண்டிய அவசியமில்லை. பெரும்பான்மையான மக்களால் ஒரு செயல் செய்யப்படுகிறது என்றால் அங்கே ஒரு கோள்களினுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். எனவே இந்த ஆங்கில புத்தாண்டையும் நாம் ஏற்றுக்கொண்டு தான் தீர வேண்டும். தமிழ் புத்தாண்டையும் நாம் வலியுறுத்த வேண்டும். இந்த ஆங்கில புத்தாண்டு என்பதற்கு உலகம் முழுவதும் கொண்டாடுவதற்கு ஆங்கில ஏகாதிபத்தியம் ஒரு காரணம் என்றாலும் கூட இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணம் கோள்களினுடைய செயல்பாடு. நமக்கு தெரியும். சுக்கிர கொண்டாட்டம் என்ற தலைப்புல நம்ம ஏற்கனவே யூடியூப்ல ஒரு செய்தி பரிமாறி இருப்பேன். அதுல இந்த ஆண்டு எப்படி வந்தது என்பதையெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வாக பதிவு செய்திருப்பேன். பொதுவாக ஒவ்வொரு புத்தாண்டும் சூரியன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது புத்தாண்டு துவங்கும். எந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில்? நிறைவு ராசி என்று சொல்லப்படுகின்ற, பாக்கிய ராசி என்று சொல்லப்படுகின்ற தனுசு ராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் சூரியன் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த புத்தாண்டு துவங்கும். இவ்வளவு பெரிய கொண்டாட்டங்கள், உற்சாகங்கள் நடக்கிறது என்றால் இங்கே சுக்கிரனுடைய தலையீடு இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்ப சூரியனே சுக்கிரனாக மாறி பூராட நட்சத்திரத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. வருகின்ற சனிக்கிழமை இந்த நட்சத்திர பிரவாகத்தில் பூராடம் நட்சத்திரத்தை எடுக்க இருக்கிறேன். அப்ப இந்த பூராட நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கும் போது உலக மக்கள் அனைவரையும் பூராட நட்சத்திரத்தின் கீழ் கொண்டு வருகின்ற, அந்த கொண்டாட்டத்தின் கீழ் கொண்டு வருகின்ற அந்த கோள்களினுடைய தாக்கம் இருக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுமை, எவ்வளவு பெரிய தாக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சூரியனே சுக்கிரனாக மாறி இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறான். இன்றைக்கு எல்லா அரசுகளும், உலகம் முழுவதும் இருக்கின்ற அரசுகள் இந்த புத்தாண்டு தினத்தை கொண்டாட துவங்கிவிட்டன. எல்லா அரசு தலைவர்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்ல துவங்கிவிட்டார்கள். எனவேதான் சூரியனே இந்த புத்தாண்டை கொண்டாடுகிறது என்று சொன்னேன். அப்ப இதை தவிர்க்க முடியாது. அப்பொழுது இந்த சூரியன் பயணிக்கின்ற இந்த வேளையில் உலகம் முழுவதும் ஒரு உற்சாகம், ஒரு கொண்டாட்டம். அடுத்து 12 மாதங்கள் எப்படி இருக்கும் என்று ஜோதிடர்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு ராசி பலன் கூற துவங்கி விட்டார்கள். நாம் வழக்கமாக நம்முடைய
இந்த ஆண்டில் என்னென்ன நிகழ்வுகள், என்னென்ன பயிற்சிகள் நிகழப்போகிறது என்பதை நாம் பேசி, அதற்கு பிறகு உங்களுக்கான கேள்விகளுக்கு விடையளிக்கலாம் என்று கருதுகிறேன். இடையில் ஓரிரு மாதங்கள் இந்த குருவோடு உரையாடு நிகழ்வை நிகழ்த்த முடியாமல், அதாவது தமிழ் முதல் தேதியில் குருவோடு உரையாடு நிகழ்வை நிகழ்த்துவோம். ஆனால் தொடர்ந்து நிகழ்த்த இயலவில்லை. பணி சுமை, வகுப்புகள் வேறு இருக்கின்றன. இருந்தாலும் நம்முடைய அன்பர்கள் ரொம்ப வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். இல்லை இல்லை ஐயா, பல நண்பர்கள் இந்த நிகழ்வுக்காக காத்திருக்கிறார்கள் என்று சொன்ன பிறகு, சரி, விடுபட்டு போன அதை விட்டுவிடக்கூடாது என்று இப்பொழுது ஒரு சாக்கு போக்கு சொல்லி இந்த புத்தாண்டு தினத்தை ஒரு காரணமாக வைத்து மீண்டும் துவக்கி இருக்கிறோம். இனி ஒவ்வொரு தமிழ் முதல் தேதியில் நம்முடைய இந்த குருவோடு உரையாடு நிகழ்ச்சியை நிகழ்த்தலாம் என்று கருதி இருக்கிறோம். எல்லாம் இறை உள்ளம். இந்த புத்தாண்டு ஒரு விசேஷமான புத்தாண்டு. பொதுவாக நள்ளிரவு வேளையில் பிறக்கின்ற ஒரு புத்தாண்டு. எப்பவுமே சுக்கிரனுக்கு எது பிடிக்கும்னா இரவு வேலை தான் சுக்கிரனுக்கு பிடிக்கும். அதே போல நள்ளிரவு 12 மணிக்கு நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருந்து எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லி இந்த கொண்டாட்டத்தை துவக்கி இருக்கிறோம். ஒரு கவிஞன் பாடினான், இந்தியா சுதந்திரம் நள்ளிரவு 12 மணிக்கு 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவு வேளையில் சுதந்திரம் வழங்கப்பட்டது, பெறப்பட்டது. ஒரு கவிஞன் பாடினான், நள்ளிரவு வேளையில் சுதந்திரம் வாங்கணும், இன்னும் விடியவில்லை என்று சொல்லலாம். அது எல்லோருடைய மனதிலும் போய் ஆழமாக தைத்தது. 2 வரி தான். 2 வரி கூட இல்ல, ஒரு வரியிலே அடக்கி விடலாம். நள்ளிரவு வேளையில் வாங்கினோம், இன்னும் விடியவில்லை. சுக்கிர கொண்டாட்டம் என்பது வருடம் முழுவதும் சுக்கிரனாகவே நாம் இருந்துவிடக் கூடாது. அது சூரியனாக மாறி பல வேலைகளை, பல தொழில்களை, பல காரியங்களை நாம் செய்திட வேண்டும். சுக்கிரன் பெரும்பாலும் உற்சாகத்தையும், கொண்டாட்டத்தையும், உல்லாசத்தையும் விரும்புகின்ற ஒரு கிரகம். உற்சாகம், கொண்டாட்டம், உல்லாசம் என்றால் காசு செலவழியாம இருக்காது. காசு செலவழிக்காம உற்சாகத்தை, உல்லாசத்தை, கொண்டாட்டத்தை நாம் அனுபவிக்க முடியாது. எனவே சுக்கிர திசை, சுக்கிரனுடைய இது சுக்கிரனுடைய அன்பு வேண்டும், பண்பு வேண்டும், பாசம் வேண்டும், அவனுடைய ஆளுமை வேண்டும் என்றெல்லாம் விரும்புபவர்கள் காசு செலவழிக்க தயாரா இருக்கணும். காசு செலவழிக்காம நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா நேரா குரு கிட்ட வந்துடணும். அப்படி வந்தால்தான் அந்த குரு என்ற அந்த மகாசக்தி நம்மையும் பாதுகாத்து நம்முடைய இருப்பையும் வெளிக்கொணர்ந்து இந்த வாழ்க்கையில், இந்த பூமியில் நாம் ஆளுகின்ற அந்த அற்புதத்தை, அந்த அற்புதமான தருணங்களை வெளி உலகுக்கு எடுத்துக்கொண்டு வந்து மிகச்சிறந்த வாழ்க்கையை, நிறைவான வாழ்க்கையை வாழ வைத்து விடுவார். எப்பொழுதுமே சுக்கிரன் குருவினுடைய ராசியில் அமரும்போது கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்வான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்பொழுதுமே குருவுடைய ராசியில உட்காரும் போதே கொஞ்சம் நான் உன்னோட பெரிய ஆளு அப்படின்னு கொஞ்சம் காட்டிக்குவார். உங்களுக்கெல்லாம் தெரியும், மீன ராசியில சுக்கிரன் உச்சம். அது இயற்கையே தந்த கொடை. அதப்படி தனுசு ராசியை நான் விட முடியும்? அதெல்லாம் விட முடியாது. தனுசு ராசியிலேயே என்னுடைய ஆளுமை வேண்டும் என்று வேண்டி விரும்பி சண்டை போட்டு இந்த பூராட நட்சத்திரத்தை அங்கே இருத்தி கொண்டான். எவ்வளவு பெரிய சேட்டை பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய சேட்டைக்காரன் பார்த்தீங்களா? எனவேதான் எல்லா இடத்திலும், இப்ப பக்தியில கூட குருதான் பக்தி என்றாலும் கூட அது அழகுற அந்த அலங்காரத்தை செய்ய வைப்பது சுக்கிரன். இந்த அலங்காரத்தை பார்த்தோன்னு அடேங்கப்பா, அம்பாளுடைய அலங்காரம் எப்படி இருக்கு, பெருமாளுடைய அலங்காரம் எப்படி இருக்கிறது, சிவபெருமானுடைய அலங்காரம் எப்படி இருக்கிறது என்று நாம் மகிழ்வதற்கு காரணம், அங்கேயும் உட்கார்ந்து சுக்கிரன் வேலை செய்வான்.
பொதுவாக ஒரு நல்ல நிகழ்வு நிகழ்கிறது என்றால் அதுக்கு குரு தான் காரணம். அது திருமணமாக இருக்கட்டும், ஒரு இல்லம் எழுப்பி அந்த இல்லத்தில் குடிபுகுவதாக இருக்கட்டும், ஒரு புதிய வாகனங்கள் வாங்குவதாக இருக்கட்டும், நமக்கு ஒரு நல்ல காரியங்கள் நிகழ்கிறது என்றால், நல்லது நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் குரு. ஆனாலும் அங்கேயும் உட்கார்ந்து கொள்வான் சுக்கிரன். இல்லை, இல்லை, திருமணத்திற்கு நான் தான் அதிபதி என்று உட்கார்ந்து கொள்வான். வீடு, வாகனம் வாங்குவதற்கும் நான் தான் அதிபதி என்று உட்கார்ந்து கொள்வான். இங்கே குருவுடைய அருள் இல்லாமல் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்தால் நிலைக்காது. குருவுடைய அருள் இருந்தால் அந்த வீட்டில் அமர்ந்து பல ஆண்டுகள், இப்பொழுது கூட 100 ஆண்டுகள் ஒரு வீட்டுக்கு கொண்டாடினார்கள், பிறந்த நாள் கொண்டாடினார்கள், காரைக்குடி அருகில். அப்படி பல ஆண்டுகள் அந்த வீட்டில் வாழ்வதற்கு வாய்ப்பு வேண்டுமென்றால் அங்கே குருவுடைய அருள் இருந்து உள்ளே வேண்டும். அதே போல ஒரு வாகனம் வாங்குகிறோம், அந்த வாகனத்தை கடைசி வரை இல்லை, இல்லை, போதும், போதும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த வாகனத்தை நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் அங்கேயும் குருவுடைய அருள் வேண்டும். வெறும் சுக்கிரனை வைத்துக்கொண்டு வீடு, வாகனம், திருமணம் போன்ற நிகழ்வுகள் நிகழ்ந்தால் அது நிலைக்காது. அது உடனடியாக நம்மை விட்டு சென்று விடும். அப்ப இங்கே எல்லாவற்றுக்கும் குரு தேவைப்படுகிறார். எனவே குருவினுடைய வீட்டில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு சூரியனையே வளைத்து உலகம் முழுவதும் இன்றைக்கு புத்தாண்டை கொண்டாட வைத்திருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த புத்தாண்டை நாம எப்படி நகர்த்தணும் என்று அறிந்து கொள்ளலாம். பொதுவாக இந்த புத்தாண்டில் ராசி பலன்கள் எனக்கும் அழைப்புகள் வந்தன. இந்த சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ், அதே போல இந்த தொலைக்காட்சி நிறுவனங்களிடமிருந்து அழைப்பு வந்தன. எனக்கு இதில் பெரிய அளவில் உடன்பாடு இல்லை. இந்த ராசி பலன் கூறுவதில் பெரிய அளவில் உடன்பாடு இல்லை. அதிலும் ராசி பலன் கூறியவர்கள் அனைவருமே பெரும்பாலும் கடக ராசி சிறப்பாக இருக்கும், கடக ராசி சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். சரி, கடகராசி அன்பர்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் கடகணத்துக்கு 9ஆம் இடத்தில் ராகுவும், கடகத்தை நோக்கி கேதுவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். சாரி, கடகத்திற்கு 8ல் ராகுவும், கடகத்தை நோக்கி கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். கர்ம ஜோதிட விதியின் அடிப்படையில் ஒரு ராசியின் 8வது ராசியில் இருக்கின்ற கிரகம் கடுமையாக அந்த ராசியை தாக்கும், யுத்தம் செய்யும் என்று சொல்லியிருக்கிறோம். குரு வர்றாரு அப்படின்றதுனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, கடகம் சிறப்பு, கடகம் சிறப்பு என்று சொன்னார்கள். கடகம் சிறப்பு யாருக்கு என்றால் மிகுந்த அமைதியான, பெரிய ஆசைகள் இல்லாத, நேர்மையான மனிதர்களுக்கு, முக்கியமாக பக்தி, புது சேவைகள், அடுத்தவர்களுக்கு உதவுகின்ற அற்புதமான பாங்கு போன்ற பாங்கு இருப்பவர்களுக்கு கடக ராசி மிகச்சிறந்த நன்மைகளை தரும். அப்படி இல்லாமல் மிகுந்த பேராசையோடு, ஆசையோடு வலம் வருகின்ற அன்பர்களுக்கு இறை வழிபாடு போன்ற இயற்கையினுடைய தன்மையோடு, இறை வழிபாடு இல்லை என்றாலும் கூட இயற்கையோடு இசைந்து வாழுகின்ற பாங்கு, அதிகாலை எழுந்து இரவு 9:30 மணிக்கு உறங்குகின்ற அந்த ஒரு பண்பு, பெரிய அளவில் அசைவ உணவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகின்ற பண்புகள் கொண்டவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. அப்படி இல்லாது இயற்கை நெறிகளுக்கு உட்படாத ஒரு வாழ்க்கை வாழும்போது இது போன்ற கிரகங்கள் தீவிரமான பாதிப்புகளை தந்துவிடும். அந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டால் இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகளை நம் விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ள முடியும், மாற்றிவிட முடியும். இதைத்தான் நம்முடைய ஜோதிட கல்வியில் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜோதிட பயிற்சி, அடிப்படை ஜோதிடம், உயர்நிலை ஜோதிடம், முதுநிலை ஜோதிடம் என்று சொல்வதற்கு கூட இன்றைக்கு ஒரு தயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், வழக்கமான ஜோதிடம் என்பதை காட்டிலும் நாம் ஒரு வாழ்வியல் கல்வியை கொடுத்து வருகிறோம். அந்த ஜோதிடத்தின் மூலமாக சில காரியங்களை, சில சொற்களை, சில வழிமுறைகளை நாம் உணர்த்தி வருகிறோம். எனவே அது வாழ்வியல் கல்வி என்ற அடிப்படையில் தான் நாம் அணுக வேண்டும். வழக்கமான அந்த ஜோதிட முறைகளோடு பயணம் செய்யும் போது அது ஒரு மெக்கானிக்கலாக, அதாவது இன்னும் சொல்ல போனால் அது ஒரு
நடைமுறையில் ஒரு சடங்காக மாறிவிடும். இந்த இடத்தில் இந்த கிரகம் இருந்தால் இந்த வேலைகளை செய்யும். அப்படி செய்கிறதா என்றால் இல்லை. மாறாக மிக கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்கின்ற நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம். எனவே இங்கே அனைத்தும் கர்மாவின் மூலமாக அடக்கி வைக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய கர்ம மாண்பு என்ற ஒன்று இருக்கும்போது அவருக்கு எவ்வளவு பெரிய தீய நிலைகள் இருந்தாலும் அந்த நிலைகள் நமக்கு சிரமங்களை தராது. அதே சமயத்தில் கர்ம மாசு என்ற ஒன்று இருக்கும்போது நல்ல திசைகள் நடக்கும்போது கூட, நல்ல கோச்சார ரீதியாக குரு போன்ற கிரகங்கள் பார்க்கும்போது கூட அவருக்கு சிறப்புகள் வாய்க்காது. இதை நாம் அனுபவத்தில் பார்த்து வருகிறோம், அனுபவத்தில் கூறி வருகிறோம். எனவேதான் இன்றைக்கு பணம் இருந்தாலும், காசு பணம் இருந்தாலும் இன்றைக்கு பலர் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பல்வேறு நிலைகளுக்கு அதற்கான வழி தெரியாமல் திக்கி திணறி கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருப்பவர்கள், நிறைவாக